உள்ளேயே வந்து பயங்கரமா ஒரு வன்மத்தை வச்சு அதை இப்படி கக்குற மாதிரி இருந்தது. அப்படியே குறுமடம் போடலாமா? இந்த டாஸ்க் நம்ம உட்கார்ந்து பார்த்தேன்னா அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். தப்பு. நம்ம நெக்ஸ்ட் அந்த தகுதி கூட அதுக்கு கிடையாது. எனக்கு எதிரியா இருக்கிற தகுதி கூட அதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் தான். நான் எப்படி அந்த கிழமை ஏஜா எனக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இவங்க எதனா பண்ணி இவங்க பேர் எடுத்துட்டு போறாங்க. நீ பேசும்போதும் ஒரு சில முகத்தை பாக்குறேன். சபரினால உட்கார முடியல அந்த இடத்துல. இந்த டாஸ்க் நம்ம உட்கார்ந்து பார்த்தேன்னா அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். வணக்கம் மை டே ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 44 அண்ட் எபிசோட் 45 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது வேக்கப் சாங்லாம் போட்டு எல்லாரும் போயிட்டு பயங்கரமான டான்ஸ்லாம் ஆடி பிடிச்சிட்டு வந்தாங்க. அண்ட் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா வீக்லி டாஸ்க்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட்டு, போன வாரம் தான் போட்டு உசுரை எடுத்துட்டீங்க, இந்த வாரமாச்சு கொஞ்சம் உருப்படியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இந்த வாட்டி பிரமாதமா இருக்கும்னாங்க. என்ன கான்செப்ட்னு சொல்லி கேட்டா அவங்களுடைய அன்றாட வேலை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வீக்லி டாஸ்க் என்னாங்க புரியலையேன்னு சொல்லி கேட்டா டாஸ்க் உடைய பேரு வந்து சோறு சோப்பு மாப்பா. சோறு சோப்பு மாப்பு. அண்ட் வழக்கமாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் பார்க்கிறதுக்காக ஒரு 3 டீம் பிரிச்சு விடுவாங்க இல்லையா, கிச்சன் டீம், கிளீனிங் டீம், வாஷ்ரூம் டீம்னு சொல்லிட்டு இந்த 3 டீமை வச்சு தான் இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்கே விளையாட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே ஒவ்வொரு டீமுக்கும் என்னென்ன பேர் அப்படிங்கிறத நானே கொடுத்துறேங்கிற பேர்ல கிச்சன் டீமுக்கு பேர் வந்து சாம்பார் ஸ்குவாடா, கிளீனிங் டீமுக்கு வந்து மாப் மாயாவிசா, வாஷ்ரூம் டீமுக்கு வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸா. கிளீனிங் டீம் மாப் மாயாவிஸ் எனவும் வாஷ்ரூம் டீம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் எனவும். சோ இந்த டாஸ்கை பத்தி அவங்க சொல்ல இது ஒரு மண்ணுக்கு உதவாத டாஸ்க், நல்ல ஃபன்னான டாஸ்க் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ கிச்சன் டீம் சமைப்பாங்க, வாஷ்ரூம் டீம் பாத்ரூம் கழுவுவாங்க, கிளீனிங் டீம் வீட்டை கிளீன் பண்ணுவாங்க. இதுதான் பயங்கரமான ஃபன்னான்னு சொல்லி கேட்டா அதுக்குள்ள பயங்கரமான ஃபன்னெல்லாம் நாங்க ஒளிச்சு தானே வச்சிருக்கோம் அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் சாம்பார் ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சமைக்கணுமா, வெசல் வாஷிங்லாம் பண்ணணுமா, யாரு எங்க இருந்து என்ன சாப்பாடு கேட்கிறாங்களோ அந்த சாப்பாடை சமைச்சு கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுக்கணுமா, அண்ட் ஒருவேளை தண்ணி கேட்டா கூட அந்த தண்ணியை கூட கொண்டு போய் கொடுக்க வேண்டியது சாம்பார் ஸ்குவாடோட வேலையா. இதுல எங்க இதுல ஃபன் வருது, கேட்கறத சமைச்சு தானே கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டா இதுக்கப்புறம் தானே ஃபன்னே வருதுன்றாங்க. அது என்னன்னா அவங்க சாப்பிடும் போது இவங்க எல்லாரும் சுத்தி நின்று என்டர்டைன்மெண்ட் பண்ணணுமா, சர்வ் பண்ணும்போது பயங்கரமான ஃபன் எல்லாம் பண்ணணுமா, மத்தவங்க சாப்பிடும் போதும் இந்த டீம் என்டர்டெயின் பண்ணலாம். அந்த அடுத்த மாப் மாயாவிஸ் அதாவது கிளீனிங் டீம் இருக்காங்களே அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், அதுதான் அவங்களுடைய பிரைமரி ஜாப். அது போக என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஆள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும்போது இவங்க போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாமா, எவனாச்சும் சும்மா போயிட்டு இருப்பான் பாத்தீங்களா அவனை கூட புடிச்சு வச்சு ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட் பண்ணலாமா, என்டர்டைன்மெண்ட் பண்ணலாமா, அதான் இவங்களுடைய முழு நேர வேலையா. சாதாரணமா நடமாடும் போதும் என்டர்டெயின் பண்ணலாம். மத்த 2 டீம் கூட பரவாயில்லைங்க. மூணாவது அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் இருக்கு பாத்தீங்களா, வாஷ்ரூம் கிளீனிங் டீம். அவங்களுடைய பிரைமரி ஜாப் வந்து வாஷ்ரூமை கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியால ஒரு பெல் வச்சிருப்பாங்களா, எவனுக்காச்சும் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வரும்போது அந்த பெல்லை மட்டும் தெரியாம தட்டிட்டான்னு வைங்களேன், இவங்க ஒரு ரெட் கார்பெட் தூக்கிட்டு வருவாங்களா, அதை விரிச்சு கூட்டு போவாங்களா. அது வரைக்கும் அவனால அடக்க முடிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லன்னு டர்னு போயிட்டான்னு வைங்களேன், கிளீனிங் டீம் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அது மீறி ஒருத்தன் உள்ள போயிட்டான்னு வைங்களேன், இவங்க உள்ள விட்டுட்டு இவங்க வெளியே இருந்து பாட்டு பாட உள்ள போய் அவன் டர்ரு புருன்னு மியூசிக் போடுறது பயங்கர ஃபன்னா இருக்குமா. அவங்க வாஷ்ரூம்ல இருக்கும்போது பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணலாம். ஆக மொத்தத்துல இந்த 3 டீம் கிட்ட இருந்த பிக் பாஸ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்னு வேலை, ரெண்டாவது உபசரிப்பு, மூணாவது என்டர்டைன்மெண்ட். இது 3 இந்த வாரம் முழுக்க நான் ஸ்டாப்பா இருக்குமா. இந்த 3 டீமிடமும் நான் ஸ்டாப்பா இருக்கணும். அந்த வழக்கமாவே இந்த மாதிரி ஃபன் டாஸ்க்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான டாஸ்க்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ஒரு டாஸ்க் வந்து வைப்பாங்களா. அந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குமா. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணுமா. அந்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் மற்ற 2 டீமுக்கு அவுட் ஆஃப் 5க்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா. சோ ஒவ்வொரு நாளுமே யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்குமா. எண்ட் ஆஃப் த வீக்ல யார் ஓவரால் அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த டீம் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த டீம்ல இருக்கிற மொத்த பேரும் அடுத்த வாரம் நடக்க போற வீட்டு தலை டாஸ்க்ல கலந்துக்கலாமா. அந்த டீமில் இருக்கும் அனைவரும் வீட்டு தலை போட்டியில் பங்கு பெறும். கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா போன வாரம் வச்ச அந்த ஃபன் டாஸ்க்கும் இந்த வாரம் வைக்கக்கூடிய ஃபன் டாஸ்க்கும் டாஸ்க் மட்டும் தான் டிஃபரெண்டே தவிர்த்து கான்செப்ட் என்னமோ சேம் தான். போன வாரம் 2 டீமா பிரிச்சாங்க, இந்த வாரம் 3 டீமா பிரிச்சாங்க. போன வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க் வச்சாங்க, இந்த வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க் இருக்கா. போன வாரம் ஜெயிக்கிறவங்களுக்கு வைரம் கொடுத்தாங்க, இந்த வாட்டி ஜெயிக்கிறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க.
போன வாட்டி ஜெயிச்சவங்கல இருந்து ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி வீடு தர டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. இந்த வாட்டி எந்த டீம் ஜெயிக்குதோ மொத்த டீமையும் செலக்ட் பண்ணி வீடு தர டாஸ்க் பார்ட்டிசிபேட் பண்ண விடுறாங்க. ஆக மொத்தல கான்செப்ட் சேம் தான், டாஸ்க் மட்டும் தான் டிஃபரெண்ட். ஒரு முன்னணியில் இருக்கோ அவர்களுக்கு ஒரு பெரிய ரிவார்ட். அண்ட் பிக் பாஸ் இந்த வாட்டி ரொம்ப தெளிவா டீமை நான் பிரிக்க போறது கிடையாது, நீங்க தான் பிரிச்சுக்க போறீங்க. அதுவும் நீங்க எந்த டீம்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த டீம்ல போய் விளையாடுங்க. அதுலயும் இந்த வாட்டி உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து தான் இந்த கேமே விளையாட போறீங்க. ஆனா கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணா மட்டும் பண்ணி கொடுத்துருக்கடா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கெஞ்சி பார்த்தாப்ல. ஒன்ஸ் டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா சாம்பார் ஸ்குவாட்ல மட்டும் 6 பேர் இருக்காங்க. வியானா, திவ்யா, கனி, சாண்ட்ரா, பார்வதி, கமருதீன் சொல்லிட்டு. சோ 6 பேர் செட் ஆகாது. 5 பேர் தானே சொன்னாரு. சோ ஒரு ஆள் மாப்பாயாசிக்கு மாறணும். சோ அந்த ஒரு ஆள் யாருங்கிறத நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சாப்ல. அது என்ன டெஸ்ட்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு நான் இந்த டீமுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், எதனால நான் சாம்பார் ஸ்குவாட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா. இந்த மாதிரி எஃப்ஜே ஆரம்பிச்ச உடனே கமருதீன் பார்த்தாப்ல சரி வேலைக்கு ஆகாது, இது ரொம்ப சிம்பிளா முடிச்சு விட்டுருவோம் சொல்லிட்டு அந்த மனுஷன் அங்கேருந்து கிளப்பி நேரம் மாப்பாயாசிக்கு வந்துட்டாப்ல. அது உங்களுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ண போது முடிஞ்சிச்சு. எஃப்ஜேவும் கேப்டனா ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா எங்க பண்ண விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியா டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்சிட்டாங்க. சோ ஃபர்ஸ்டா சாம்பார் ஸ்குவாட்ல பாத்தீங்க அப்படின்னா வியானா, திவ்யா, கனி, சாண்ட்ரா அண்ட் பார்வதி இவங்க 5 பேர் தான் இருந்தாங்க. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுலயுமே அந்த குரூப்பிசம் டீம் உள்ள போய் ஜாயின்ட் ஆயிட்டாங்க. இந்த சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா, பார்வதி இவங்க 3 பேரும். பட் இந்த 3 பேருக்கு நடுவில் கனி போய் எப்படி ஜாயின்ட் அடிச்சாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஒருவேளை குக்கிங் டீம் அப்படிங்கிறதுனால அதுதான் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள போயிட்டாங்களா, இல்ல இந்த டீம் வந்து நம்முடைய எதிரி டீமாவே இருந்தாலும் உள்ள போய் இந்த வாட்டி விளையாடி தான் பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிருக்காங்களான்னு தெரியல. கனி, திரு, விஜே, பாரு, சாண்ட்ரா, எமி அண்ட் ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ரம்யா, அமித், வினோத், அரோரா, சபரின்னு சொல்லிட்டு 5 பேர் இருந்தாங்க. மாப் மாயாவிஸ்ல வந்து விக்ரம், பிரஜன், கமருதீன், கெமியன், சுபிக்சான்னு சொல்லிட்டு 5 பேர் இருந்தாங்க. இதுல எஃப்ஜே மட்டும் எந்த டீம்லயும் இல்லாம இருந்தா சரி ரைட், அப்ப அவன இந்த வாரம் முழுக்க ஜட்ஜா சுத்தோட போறாங்க போல இருக்கு, இல்ல அவனுக்கு தனியா ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் கிடையாது. உனக்கு எந்த டீம் வேணுமோ அந்த டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி போய் ஜாயின் பண்ணிட்டான். சோ ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீம்ல மட்டும் 6 பேர், மத்த 2 டீம்லயும் 5 பேர் இருக்காங்க. பிக் பாஸ் நான் வந்து ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் போயிருக்கேன். ஒன்ஸ் டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்ச உடனே பிக் பாஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் திருவிழா ஆரம்பிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சு விட்டாப்ல. அண்ட் வழக்கமா ஒவ்வொரு டீமும் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி எல்லாருமே வந்து இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே தான் இருந்துச்சு. அதை பார்த்து பிக் பாஸே இம்ப்ரெஸ் ஆகி அசத்தலா இருக்கு, ஆனா இந்த அசத்தல் கடைசி வரைக்கும் இருக்கும்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நாங்களும் நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே ஆளுக்கு போயிட்டு வழக்கமா என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து பாத்ரூம் டீமுக்கு பார்வதி தான் ஃபர்ஸ்டா போய் ஆரம்பிச்சு வச்சாங்க. ரெட் கார்பெட்லாம் போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் சாம்பார் ஸ்குவாட்ல இருந்த பார்வதி திடீர்னு பார்த்தா ஜோசியக்காரி பார்வதியா மாதிரி அரோராக்கு வந்து கை ரேகையெல்லாம் பார்த்து ஜோசியம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் எப்படி சொல்லி கேட்டதுக்கு இந்த வாரம் தப்பிச்சிருவோமா, ஆனா அடுத்த வாரம் இருக்கிறது என்னமோ டவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த லவ் கிவ்னு ஒண்ணே ஒரு 3 லைன் போதேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னு துஷார், ரெண்டாவது கமருதீன், இவ புதுசா கூட்டு வந்திருக்க எஃப்ஜேன்னு சொல்லாம சொல்றாங்களான்னு தெரியல. கல்யாணம் சொல்லி கேட்டா அது பல கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு குடும்பத்தை பிரிச்சு கூட கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த குடும்பம் வேற யாரும் கிடையாது, பார்வதி கமருதீனை பிரிச்சு கமருதீனை கூட்டு போயிட்டாங்க இல்லையா, அதை சொல்லாம சொல்லி காமிச்சாங்க. இதுல வர கடைசியா உனக்கு ஒரு நல்ல மனசு இருக்குமா, உன் நண்பன் மட்டும் ஆசைப்பட்டான்னு வையேன் நீ யாரா இருந்தாலும் சேர்த்து வச்சிருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போட்டு பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அறற அசரவே இல்லையா. இதெல்லாம் லாலிபாப்பும் குருவி ரொட்டியும் வாங்கி கொடுக்குற கதையா, வாழ்க்கையில கொஞ்சம் அலசி ஆராயதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கமருதீன் உங்ககிட்ட விடுற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தத்துல எப்படிப்பட்ட ஒரு டாஸ்கை கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் அந்த டாஸ்க்குள்ள இவங்க பஞ்சாயத்தை பேசுறதுல குறியா இருக்காங்க. உங்க நண்பனுக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்க பண்ணி வைப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல எல்லா சீசன்லயுமே லவ் கண்டென்ட் இருக்கும். அந்த லவ் கண்டென்ட்டை ஓரளவுக்கு உருப்படியா பண்றதுக்கு முயற்சியாச்சும் பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசன்ல லவ் கண்டென்ட் கூட கண்டமேனிக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அலாக்கா தூக்கி கொண்டு போய் வாசல்லே வந்து போயிட்டு டிராப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கேயுமே அவன் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா நான் வாட்டர்மெலன் ஸ்டார்க்கே டப் கொடுக்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. அண்ட் வழக்கமா பிக் பாஸ் இந்த மாதிரிலாம் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு அப்படின்னா எஃப்ஜே வந்து அவனுக்கு கொடுத்த ரோல் மட்டும் இல்லாம அந்த ரோல்குள்ள என்ன ரோல் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று பண்ணுவான் இல்லையா. இதுக்கு முன்னாடி அரோராவுடைய பாய் ஃப்ரெண்டா போயிட்டு ஜோசியம் பார்த்துட்டு வந்தான். இப்போ வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதுவும் எந்த டைம்னா எல்லாரும் போய் சாப்பிட்டு இருக்க டைம்ல. இதுல வர கனி சாப்பிடுறதுக்காக நின்று இருந்தாங்க. அவங்கள வந்து நிக்க வச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த உடனே அங்க இருந்து அமித்தும் வினோத்தும் பார்த்துட்டு எப்பா சாப்பிட விடுப்பா, அவங்கள சாப்பிட்டு வந்துட்டோம், டாஸ்க் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா சாப்பிட்ற டைம்ல
டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கும் எஃப்ஜேக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. பாருங்க, பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருக்காப்ல, பிக் பாஸ் இதை பாஸ் பண்ண சொன்னாரா? இல்ல டாஸ்க் போயிட்டு தானே இருக்கு, அப்ப நான் பண்ண தான் செய்வேன். நான் இது ஒரு தலையா சொல்றேன், இதுக்குள்ள நீங்க தலையிடாதீங்க, உங்களுக்கு சாப்பாடு வந்துச்சா நீங்க சாப்பிட்ற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கும் போது அங்கே இது கனியே வந்து எனக்கே இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிளேயும் கன்டினியூ பண்ணிட்டு இருந்தான். ஆனா அதுல எங்கேயாச்சும் ஃபன் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா பன்னு கூட இல்ல. பிக் பாஸ் என்னதான் இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நீங்க கடைசி வரைக்கும் இந்த ஃபன்னாலாம் கொண்டு போக மாட்டாங்களே, எங்கேயாச்சும் சீரியஸா போய் ஒரு சண்டையெல்லாம் உருவாக்குவாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நடிப்பு அறைக்கு வழக்கம் போல ஆரம்பிச்சு விட்டாங்க. கிச்சன் க்ளோஸ்ட். ஆமா, கிச்சன் க்ளோஸ்ட்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆக்சுவலா யாரு எப்ப வேணாலும் கேட்பாங்க, நீங்க சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இல்ல தண்ணி கூட கேட்பாங்க, நீங்க கொடுக்கணும்ன்றது தான் கான்செப்ட். ஆனா இவங்க கிச்சன் க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட இன்னொரு பக்கம் சபரி பார்த்துட்டு சரி ஓகே நீங்க கிச்சனை க்ளோஸ் பண்றீங்களா, நாங்க பாத்ரூமை க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. பாத்ரூமை எப்படியா க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு நான் பாத்ரூம்ல போய் க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான். சரி ஓகே ஏதோ பண்ணாதான் பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா பார்வதி பாத்ரூம் போட்டுன்னு வராங்க. விட மாட்டோம் நாங்க மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே எல்லாம் போய் எழுதி போட்டுட்டு இருக்காங்க. பெல் அடிச்சாதானே இதெல்லாம் பிக் பாஸ் பார்த்துருப்பாப்ல, நமக்கும் சரியா டாஸ்க் கொடுக்க வரல, அந்த டாஸ்க் அவங்களுக்கும் சரியா விளையாட வரல, ஆடியன்ஸ்க்கு கரெக்டா காரி துப்ப மட்டும் தான் வருது, இது பழகி போச்சு போட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டால் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். விளையாடவும் கூடாது. எஃப்ஜே எப்படி அவனுக்குன்னு ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கானோ அதே மாதிரி அமித்தோடைய பொண்டாட்டியா பார்வதி இருக்காங்க, அமித்தோடைய தங்கச்சியா வியானா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து அங்கே இது கமெடி வந்துட்டு ஆமா உனக்கு எத்தனை புருஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஓடி போயிட்டாப்ல. அண்ட் பின்னாடியே பார்வதி போயிட்டு அது ஃபன்னா தான் போயிட்டு இருந்துச்சு, அது சீரியஸா போற மாதிரி தெரியல. ஆனா அந்த கேப்ல விக்ரம் என்ன பண்ணாருன்னா ரிலேஷன்ஷிப் கசக்குதையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை ஒன்று பாடின உடனே பார்வதிக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, சர்ன்னு ஏறி போச்சு. அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனா அதுக்கப்புறமா போய் புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது இதை வந்து நம்ம ஃபன்னா எடுத்து போறதா இல்ல சீரியஸா எடுத்துட்டு போறதா ஒரே குழப்பமா இருக்கு, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஃபன்னா இருக்கிற மாதிரி தெரியல, கடுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தான். யாரு பண்றது கடுப்பாகுதுன்னு சொல்லி கேட்டா கடைசியா சொல்றாங்க அந்த விக்ரம் சம்மந்தம் பாட்டுக்கான எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடத்துல நேரம் எங்க வந்து நிக்கிறாங்கன்னா கமருதீன் வந்து நிக்கிறாங்க. கமருதீன் என்னன்னு சொல்லி கேட்டா எத்தனை புருஷன் சொல்லி கேட்கிற, இது எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே லைட்டா ஆரம்பிச்சு ரொம்ப சீரியஸா கொண்டு போறாங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ விளையாட்டு ஏன் சொல்ற? ஆக்சுவலா கமருதீன் அது ரொம்ப ஃபன்னா ஜாலியா சொன்ன விஷயம் தான், அது இவங்களுமே ரொம்ப ஜாலியா தான் எடுத்துட்டாங்க. ஆனா விக்ரம் உள்ள வந்தோம்னா அது பயங்கர சீரியஸ் ஆச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அவர் தான் நான் டாஸ்க்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே டாஸ்கா இருந்தாலும் நீ இந்த மாதிரிலாம் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி யாரு கேட்கிறா? பார்வதி கேட்கறாங்க. ஆனா அதே பார்வதி தான் கல்ல அரரா கிட்ட நான் ஜோசியம் பாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல உனக்கு 3 லைன் போற மாதிரி தெரியுது, உனக்கு ஒரு புருஷன் இல்ல பல புருஷன், அதுவும் அடுத்தவங்க குடும்பத்தெல்லாம் கெடுத்து தான் நீ ஒரு கல்யாணமே பண்ணுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது வந்து ஃபன்னு தான், அது நம்ம ஃபன்னுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அரராமே ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்கள பார்த்து உனக்கு எத்தனை புருஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டது மட்டும் அதை ஃபன்னா எடுத்துக்க முடியாதா? அது சீரியஸாமா? அதுக்குன்னு நீ வந்து அங்க சொன்னது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு வார்த்தை. அன்னைக்கு பார்வதி பேசுறதெல்லாம் கேட்டு அரராவே கிளம்பி வந்து அரராவே பார்வதி கிட்ட கேட்டுருச்சு, கால நீ கூட தான் ஜோசியம் பாக்குறன்ற பேர்ல எனக்கு பல புருஷன் இருக்கான், குடும்பத்தை பிரிப்பான்ற மாதிரிலாம் சொன்ன அப்படிங்கிற கேட்டதுக்கு இல்ல அது நம்ம 2 பேரும் தனியா பண்ண ஒரு டாஸ்க், இங்க நான் தனியா வேற ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள வந்து கமருதீன் கேட்டான்ல அதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பார்வதி பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். எத்தனை பேர் சொன்னாலும் கடைசி வரைக்கும் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி இந்த புள்ளிக்கு மண்டையில ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போனதுனால கடைசியில் அரரா என்ன சொல்லுது, சரி ஓகே இதுக்கப்புறம் கமருதீன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் அரரா கூட்டு போகுது. ஓகே இனிமே பண்ண மாட்டேன். அப்புறமா இந்த ஃபன் டாஸ்க் பயங்கர ஃபன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா எல்லாரும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கேப்டனை செலக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சூப்பரா நல்ல சுவாரஸ்யமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கேப்டனை செலக்ட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லணுமா, செல்ஃப் வோல்ட் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இந்த சாம்பார் ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைவி சாண்ட்ரா, ஏன்னா அவங்க வந்து எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு சொல்றாங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்வதி பயங்கரமா கூவி சாண்ட்ரா வந்து செலக்ட் பண்ணாங்க. சாம்பார் ஸ்குவாட்ல இருந்து சாண்ட்ராவை வந்து செலக்ட் பண்றோம். அண்ட் அதே மாதிரி மாப் மாயாவி டீம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து விக்ரம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 3 பேர் செல்ஃப் ஓட் வந்து பண்ணாங்க, எஃப்ஜே அரோரா ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 3 பேர்ல ரம்யாக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு அப்படிங்கிறதுனால ஃபிளஷ் ஃபைட்டர்ஸோட டீம் கேப்டனா ரம்யா வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ரம்யா அவர்கள் அதிகமான ஓட்ஸ் எடுத்து அவங்க கேப்டனா தேர்வா இருக்காங்க. ஒன்ஸ் இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே எஃப்ஜே வந்து ஒரு கேப்டனா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுலயும் குறிப்பா கிச்சன் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிச்சன் டீமை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் லெட்டர்ல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா யாரு என்ன சமைச்சு கேட்கறாங்களோ அதை சமைச்சு கொடுக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. ஆனா நீங்க வந்து மெனுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி போறீங்க, அது வந்து கேமே டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே
கடைசி வரைக்கும் அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், அதெல்லாம் டைவர்ட் பண்ற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்வதி எந்திரிச்சு இங்க பாருங்க எஃப்ஜே வந்து ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீம்ல இருக்காப்ல, ஆனா அவர் எப்போ ஒர்க்கரா இருக்காரு எப்போ கேப்டனா இருக்காரு உண்மை புரிய மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது என்னதான் வந்து ஒரு டீம்ல இருந்தாலும் ஒரு ஒர்க்கராவே இருந்தாலும் ஏதாச்சும் கேம் தப்பா போகுது, எங்கேயும் ஃபிளக்சுவேட் ஆகுது, டைவர்ட் ஆகுது போது அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது யாரு? கேப்டன் தானே. ஸோ கேப்டன் வெளியே வந்து சொல்ல செய்யலாம், ஆனா அது ஏன் ஒரே நீ வெளியே வந்து சொல்லிட்டு இருக்க, அது எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, நான் இதன் மூலமா எப்படி பாயிண்ட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கடைசியில் எஃப்ஜே என்ன பாயிண்ட் சொல்ல வந்தானோ அதை சொல்லாமலே உட்காந்துட்டான். எஃப்ஜே அண்ட் தலை வந்துகிட்டே இருந்தாங்கன்னா என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. நாங்களும் அப்ப விக்ரம் டீம் வந்து கிளம்பி வந்து நாங்க ஒரு ஸ்கிட் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், அதை நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம், எல்லாருக்கும் வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணாப்ல. அப்ப திவ்யா பாருங்க சாண்ட்ரா கிட்ட எதுவா இருந்தாலும் டாஸ்க்ல பண்ண சொல்லு, இந்த மாதிரி லிவிங் ஹால்லாம் உட்காந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்ட உடனே ஆமா ஆமா இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிளம்புறாங்க. சரி கிளம்புறீங்கன்னா கிளம்பி போய் தொலைங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இருக்கவங்க மட்டும் உட்காந்து பாருங்கன்ற மாதிரி உங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். அதுதான் கெமிமே சொன்னாங்க, யார் யாருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ உட்காந்து பாருங்க, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா விக்ரம் என்ன பண்றாப்ல, வேணாங்க வேணாங்க உட்காந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிராப்ல. கடத்துல எங்க கெஞ்சி கேட்கறாங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத்துக்குலாம் செம்மையா டென்ஷன் ஆயிடுச்சு. பாரு யார் இருக்காங்களோ வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எதுக்கு கெஞ்சி கேட்கற மாதிரி வார்த்தையெல்லாம் விடுற, எதுக்கு நீ முதல்ல கெஞ்சிர அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டு இருந்தாப்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கடத்துல எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க. சரி உட்காந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு உங்க பெர்ஃபார்மன்ஸையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் பாருங்க சாண்ட்ரா இந்த மாதிரிலாம் உட்காந்து பார்த்தா நம்ம வந்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால வா கிளம்பி போவோம்னு சொல்லிட்டு அப்பயுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் இவ்வளவு கெஞ்சியும் கேட்டிருக்காருன்னு தெரிஞ்சுமே ரெண்டு பேரும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது எஞ்சி போறாங்க. இந்த டாஸ்க் நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு பாயிண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும், இதுல வர சாண்ட்ரா வந்து பார்வை சொல்றாங்க இது யாருமே டாஸ்கா பார்க்க மாட்டாங்க, அப்படி பார்த்தா யாருமே அங்க உட்கார்ந்து பார்க்க கூடாது, யாரும் யாருக்கும் கோஆபரேட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிருக்காராம். பிக் பாஸ் அப்படியாம சொன்னாரு, பிக் பாஸ் வந்து முழுக்க முழுக்க இது ஒரு ஃபன் டாஸ்க் என்டர்டெயின்மெண்டா கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு உரைக்கிற மாதிரி தானமா சொன்னாரு. இப்போ ஒருத்தன் வந்து பெர்ஃபார்ம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அதை உட்கார்ந்து சப்போர்ட் பண்ணாதான் இது இன்னுமே நல்லா போகும். ஒரு டீம் பண்றதை இன்னொரு டீம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அது ஃபன்னா என்டர்டெயின்மெண்டா போகும். ஒருத்தன் பண்றதை நாங்க கண்டுக்கவே மாட்டோம், நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம், நாங்க அகைன்ஸ்டா தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணா எங்க இருந்து அது பண்ணா போகும்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து நான் டாஸ்க்குக்காக பண்றேன், டாஸ்க்ல கோஆபரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இன்னொரு பக்கம் சாண்ட்ராவுடைய பர்சனல் வெஞ்சன்ஸ் மனசுக்குள்ள கூடிய வன்மம் தான் வெளியே வருதோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேத்து நாமினேஷன்ல விக்ரம் வந்து யாரை நாமினேட் பண்ணிருப்பாரு, சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இவங்க ரெண்டு பேர் தான் நாமினேட் பண்ணிருப்பாரு. அதுக்கு சொன்ன ரீசன் ரெண்டு பேருமே புருஷன் முன்னாடியே ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் ஒரு பக்கம் விக்ரம பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. இதுல வேற உள்ள ஒருத்தன் பாத்ரூம்ல இருக்கும்போது வெளியே இருந்து பாட்டு பாடி என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. வியானா உள்ள போய் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என் பெண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் போக கூட தொடங்கலையே முக்கி முக்கி பாக்குறி எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பாடினா உள்ள ஒரு மனுஷி எப்படா நிம்மதியா பாத்ரூம் போக முடியுன்ற மாதிரி இருக்கு. அப்புறமா இந்த ஃபன் டாஸ்க் டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்னு சொல்லி பார்த்தா ஒரு பக்கம் பவுல்ல மாவு வச்சிருக்காங்க, அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தா ஒரு எம்டி பவுல் இருக்கு. எல்லாருமே வாயில ஒரு காடை வச்சுக்கிட்டு மாவை அதில் அள்ளி அப்படியே ஒருத்தர் மாதிரி பாஸ் பண்ணி கரெக்டாக அந்த எம்டி பவுலை ஃபில் பண்ணணுமா. எண்டாவது டாஸ்க்ல யார் வந்து அதிகமான மாவை ஃபில் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வின்னரா. எந்த டீமின் பவுலில் அதிக அளவு மாவு இருக்கிறதோ வின்னிங் டீம். ஃபைனலா இந்த டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னா மாப் மாயாவி அதாவது விக்ரம் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த மாவு வந்து அதிகமா ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறனால அந்த டீம் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டாஸ்க் நடுவுலயும் பாத்தீங்க அப்படின்னா சபரி அண்ட் பாரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதாவது சபரி வந்து வாயில அந்த காடை வைமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல, நான் எப்ப வேணாலும் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, இருந்தாலும் உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சபரி அப்படிங்கிற மாதிரி பாரதி சொன்ன உடனே ஒன்னதான் யாருக்கும் பிடிக்கல, வாயில வைமா அந்த காடை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அந்த இடத்துல அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க. டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் வந்து இருந்தாலும் ஜபரி என்னை வந்து யாருக்கும் பிடிக்காதுன்னு சொன்னல, அது நீ சொல்லிட கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஆனா சபரி வந்து சொன்னதையே மறந்துட்டார் போல இருக்கு. நான் எப்ப அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும் போது எல்லாருமே வந்து இல்லடா நீ சொல்லதான் செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சொன்னாலும் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா எனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உனக்கு எதுதாமா ஹர்ட் ஆகலை, இந்த வீட்டில் நீ எல்லாரும் பத்தியும் கண்டமேனிக்கு கிளி கிளிக்கிற, அது அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆனா என்ன ஹர்ட் ஆகட்டா என்ன, ஆனா உன்னை பத்தி யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சின்ன சொன்னா மட்டும் எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறிய, யாருமா நீ அப்படிங்கிற மாதிரி. இதுல வர இது பண்ணுதான், நீ பண்ணாதான் சொன்ன, நான் பண்ணாதான் எடுத்துக்கிறேன், ஆனா எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல எனக்கு ஹர்ட்
ஆயிடுச்சுல, அதை நான் பதிவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. கடத்துல சபரி என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க பாருமா, நீ எதுக்கு ஹர்ட் ஆகுற, எதுக்கு ஹர்ட் ஆக மாட்டேன்னு எதுக்கும் தெரிய மாட்டேது. நீ ஒரு 4 விஷயம் சொன்ன, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் சொல்ல அதுன்னு சொல்றேன், இது நான் அவாய்ட் பண்ணேன். இப்படி எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு பேசாம இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட க்ளோஸா பேசாம நான் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாப்ல. நான் இன்னும் கொஞ்சம் பேக்வர்ட் எடுத்துட்டு நான் என்ன ட்ரை டு ஹேண்டில் இட் ஓவர் இட் இன் குட் வே. Thank you. இதுக்கு முன்னாடி சீசன் 7ல மாயா இதே மாதிரி ஒரு கேம் ஒன்று ஆடுவாங்க தெரியுமா? அவங்க போயிட்டு யார்கிட்ட வேணாலும் எப்படிப்பட்ட வார்த்தை வேணாலும் விடுவாங்க. அது வந்து ஜோக்கு ஃபன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே வார்த்தையை அடுத்தவங்க அவங்கள பார்த்து யூஸ் பண்ணும்போது இது எப்படி ஜோக்கு ஃபன் ஆகும், இதெல்லாம் சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் இப்போ பார்வதி ஆடிட்டு இருக்காங்க. I don't want to hurt my emotion. இவர் அப்படிதான் வந்து இப்போ நடந்த இந்த டாஸ்க்ல மாப் மாவிஸ் டீம் தான் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால பிக் பாஸ் டீமே வந்து 2 பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க இல்லையா, எண்ட் ஆஃப் தி டேல வந்துட்டு மாறி பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபர்ஸ்டா விக்ரம் வந்தாப்ல, சாம்பார் ஸ்குவாடுக்கு 1 பாயிண்ட் தான் கொடுப்பேன், சமைச்செல்லாம் போட்டாங்க ஓகே, ஆனா என்டர்டைன்மெண்ட் சொல்லி பார்க்கும்போது பெருசா எதுவுமே இல்லை, அதனால 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே என்டர்டைன்மெண்ட்டை ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு 2 பாயிண்ட் கொடுத்தாப்ல. அந்த அடுத்த ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீமுடைய கேப்டன் ரம்யா வந்தாங்க. நானுமே சாம்பார் ஸ்குவாடுக்கு 1 பாயிண்ட் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம்னு சொல்லி கேட்டதுக்கு கிச்சன் வந்து ஹைஜீனாவே இல்லை, அழுக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வேலிடான பாயிண்ட், சரி 1 பாயிண்ட் ஓகே. ரெண்டாவதா மாப் மாயஸுக்கு நான் 2 பாயிண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 பாயிண்ட் கொடுப்பீங்களா, அதுக்கான ரீசன் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, மாப் மாயஸ் டீம் பெருசா எங்கேயுமே வேலை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனா எல்லா இடமும் கிளீனா தான் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நல்ல என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணாங்க, அதனால 2 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப திவ்யாவே கேட்டாங்க, ஏமா வேலை பார்த்ததை பார்க்கவே இல்லைன்ற, அப்புறம் இதுக்குமா 2 பாயிண்ட் சொல்லி கேட்டா, இங்க பாருங்க நான் பார்த்தது தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்தது தான் நான் சொன்னேன், நீங்க பார்த்தது நீங்க தான். போன வாரம் தான் வீக்கெண்ட் எபிசோட்ல ரம்யா போட்டு விஜய் சேதுபதி அந்த திட்டுனாப்ல, எங்க அண்ணன் தொங்குறது என்னால பார்க்க முடியல, கஷ்டமா இருக்கு, அதனால உருவன்ற மாதிரி உருவனியமா, இதெல்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. இப்போ அந்த டீம் வேலை செஞ்சது நான் பார்க்கவே இல்லை, ஆனா கிளீனா இருக்கு, அதனால பாயிண்ட் கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னா, அது என்னமா காரணம்? வேலை பெருசா செஞ்ச மாதிரி தெரியல, நல்லா பண்ணாங்க. அந்த அடுத்த சாம்பார் ஸ்குவாடுடைய கேப்டன் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா வந்தாங்க. மாப் மாயஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நான் 1 பாயிண்ட் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த டீமுடைய கேப்டன் விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறைய அஃபென்சிவா பேசினாரா, அது இவங்களுக்கு பிடிக்கலையாமா. அதாவது கெஞ்சி கதறி உட்காருமான்னு சொல்லி கேட்டவர் அஃபென்சிவா, அப்படி கேட்டும் எஞ்சி போனவங்க அஃபென்சிவ் இல்லையாமா. எப்பேற்பட்ட கதை பாருங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வேலையே செய்யல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா பாத்தீங்களா நாங்க வேலை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நடிச்சாங்களாமா, அது இவங்களுக்கு பிடிக்கலையாமா. கேப்டன் வந்து நிறைய இடத்துல வந்து அஃபென்சிவான திங்ஸ் வந்து பேசி இருக்காங்க, அது வந்து எங்க டீம் ஒரு பக்கம் மாப் மாயஸ் டீமுடைய கேப்டன் விக்ரம் வந்து ரொம்ப அஃபென்சிவா பேசினார், அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் முழுக்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்களாமா. அப்படி என்னமா மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதாவது பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற பேர்ல உள்ளக்கூடிய வன்மத்தை தான் எடுத்து வெளியே கக்கினாங்களாம், டபுள் மீனிங் பண்ணாங்களாம், கலாய்ச்சி பாடுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, டாய்லெட் பிரஷ் எல்லாம் கொண்டு வந்து மூஞ்சி முன்னாடி நிட்டுறாங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனால இவங்களுக்குமே நான் 1 பாயிண்ட் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான். அதாவது 2 டீமுக்குமே 1 பாயிண்ட்டுக்கு மேல கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி இவங்களுக்கு யாரு மேல என்னென்ன வன்மம்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே டாஸ்க்னு கூட பார்க்காம வந்து கக்கிட்டு கேட்டா, டாஸ்க்ல மத்தவங்க தான் வன்மத்தை உள்ள வச்சு கக்கறாங்களாமா. எல்லா பாட்டுமே வந்து உள்ளேயே வந்து பயங்கரமா ஒரு வன்மத்தை வச்சு அதை இப்படி இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் டாஸ்க் கூட பார்க்காம வன்மத்தை தான் கக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாய்க்கிலேயே பேசக்கூடிய நம்ம நடிப்பு அரக்கி சாண்ட்ரா தான் இந்த வீட்டுடைய அடுத்த வாட்டர்மெலன் ஸ்டாரா செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல தகுதி தராதாரம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேது போட்டு செஞ்சு இதுக்கப்புறம் வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தைலாம் வந்துச்சுன்னா வாயிலே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே அப்பயும் அடங்காம மறுபடியும் பேசிட்டான். அந்த ஆளை வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. இப்ப அதே வீட்டுக்குள்ள மறுபடியும் தகுதின்ற வார்த்தையெல்லாம் யார் தெரியுமா கொண்டு வரா? நம்ம நடிப்பறக்கி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அந்த தகுதி கூட அதுக்கு கிடையாது. என்ன ஒரு காமெடி பாத்தீங்களா? இந்த வீட்டுல சாண்ட்ரா கூட எதிரியா இருக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணுமாமா, அந்த தகுதி கனி கிட்ட இல்லையாமா. இதெல்லாம் அவங்க வன்மத்துல சொல்லல. இது மட்டும் இல்லாம கனி வந்து நம்ம 2 பேருக்குமே ஒரே ஏஜ் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு எனக்கு என்ன கிழவி வயசா அப்படிங்கிற மாதிரி உங்க வாய்க்கிலேயே கேட்டிருக்காங்க. அதுவுமே இவங்க வன்மத்துல கேட்கலையாமா. ஆனா கனியை விட இவங்களுக்கு தான் வயசு அதிகம்ன்றது இவங்களுக்கே தெரியல போல. நம்ம 2 பேரும் ஒரே ஏஜ் தானா? அந்த கிழவி ஏஜ் எனக்கு கொஞ்சமாச்சு மெச்சூர்டான ஆளா இருந்தாங்கன்னா இந்த வீட்டுல யாருக்கிட்டயாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணணும், எப்படி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே கிளவி தகுதி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கேட்டா அவங்களுக்கு தான் வன்மம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. விக்ரம் நேத்து வந்து நாமினேட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த வன்மத்தை உள்ள வச்சுக்கிட்டு அவர் பெர்ஃபார்ம்
பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்திரிச்சு போயிட்டு டாஸ்க்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது என்கரேஜ் பண்ணக்கூடாது, அது டாஸ்க்ல வராது அப்படிங்கிற மாதிரிலாம் வன்மத்தை கொட்டிட்டு கேட்டா எல்லாரும் தான் வன்மத்தை கட்டுறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்தது. அதனால ஒரே ஒரு பாயிண்ட், எனக்கு தெரிஞ்சு இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்த ஃபர்ஸ்ட் வீக் சாண்ட்ரா திவ்யாலாம் ஓரளவுக்கு உருப்படியா விளையாடின மாதிரி தான் தெரிஞ்சு. அதை பார்க்கும்போது இண்டிவிஜுவலா தான் விளையாடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு போய் பார்வதி கூட சேர்ந்தாங்களோ அன்னைக்கே உருவாயிடுச்சு அவங்களுக்கு அழிவு காலம். ஒவ்வொரு நாளுமே எந்த டீம் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்றாங்களோ அந்த டீமுக்கு வந்து ரிவார்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் மாப் மாயஸ், அதாவது விக்ரம் டீம் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்றதால அவங்களுக்கு தான் ரிவார்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலயும் அந்த ரிவார்டை வந்து ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி பெருசா படிச்சாங்க. ஏன்னா அந்த ரிவார்டை மட்டும் இவ்வளவு பெருசுக்கு போட்டுருந்தாங்க. சரி பெரிய ரிவார்டா வரப்போகுது போல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஸ்டோர் ரூம்ல 10 ரூபாய் ஐஸ்கிரீம் அனுப்பிச்சு விட்டு ஆளுக்கு கூட சப்பிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது ரிவார்டுன்னு போயிட்டுருந்தீங்களே அந்த சைஸ் கூட ஐஸ்கிரீம் வரலையான்ற மாதிரி இருந்துச்சு. ஷேர் பண்ணலாம் ஆனா ஒன்றுவா. அண்ட் லாஸ்ட் வீக் நடந்த ராஜகம் டாஸ்க் தான் 24 ஹவர்ஸ் டாஸ்க். 24 ஹவர்ஸும் பண்ணு தான், 24 ஹவர்ஸும் என்டர்டைன்மெண்ட் தான். நீங்க 24 ஹவர்ஸும் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. இந்த வாட்டியும் அதே மாதிரி தத்தளிக்க விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை அதெல்லாம் கிடையாது. நாங்க டெம்பரரியா ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ரொம்ப 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 ஒஸ்டான ஒரு எபிசோட் தான் சொல்லி ஆகணும். அதாவது போன வாரமே அனுபவப்பட்டீங்க ஃபன் டாஸ்க்னு சொல்லிட்டு, மறுபடியும் இந்த வாரமும் ஃபன் டாஸ்க்ன்ற பேர்ல எங்க உசுரை ஏன்டா எடுக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பிக் பாஸ் டீமுக்கும் ஒழுங்கான டாஸ்க்கை கொடுக்க தெரியல, கொடுக்குற டாஸ்க்கை அவங்களுக்கும் செய்ய தெரியல, பார்க்குற நம்ம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருக்கு. போன வாரமாச்சு எப்படியே தேத்திட்டாங்க, இந்த வாரம்லாம் எப்படி கொண்டு போய் தேத்த போறாங்கன்னே தெரியாத அளவுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் மற்ற சீசன்லாம் இவன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் இருக்கும், இவங்கெல்லாம் டாப் 5 வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இவங்கெல்லாம் ஜெயிச்சா ஒரு ஜஸ்டிபிகேஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணல. இந்த சீசன்ல உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ல யாரு ஜெயிச்சா நம்மளுக்கு திருப்தியா இருக்கும், எவன் கையில வேணாலும் அந்த கப்பை தூக்கி கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசனே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சீசன் பத்தின உங்களுடைய கருத்து என்ன, இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய கருத்து என்ன, இன்னைக்கு டாஸ்க் பத்தின உங்களுடைய கருத்து என்ன, குறிப்பா நம்ம நடிப்பறிக்கையுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ மீடியம் மார்ச் போன வீடியோட போன ரிவ்யூட போன ட்ரோலோட கொஞ்சம் சதிகாத பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.